இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த புக்கில் நாம இப்போ பார்க்க போகிற சாப்டர் 5. முன்னாடி சாப்டர்லாம் வேறு தனித்தனி வீடியோவில் இருக்குது. சாப்டர் 5ஓட சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரிஸ்க். இந்த ஆத்தர் ரிஸ்க்குன்னே 3 தனி சாப்டர் வச்சுருக்காரு. அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிறது, ரெண்டாவது ரெகக்னைசிங் ரிஸ்க், இந்த இடத்துல என்ன ரிஸ்க் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது, மூணாவது கண்ட்ரோலிங் ரிஸ்க் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது 3 தனி சாப்டராக கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணும்போது ரிஸ்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ரிஸ்க் என்னங்கிறத தெரிஞ்சுக்காம முதலீடு பண்ணீங்கன்னா உங்களோட முதலீடு என்ன ஆகுங்கிறது உங்களால எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, நீங்கள் இன்னைக்கு ஏதோ பண்ணுறீங்க உங்களோட ஃபியூச்சர் நீடுக்காக. ஃபியூச்சர் அப்படின்னு நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டாலே அது வந்து எப்போவுமே அன்சர்டன். இது இப்படி தான் இருக்கும், 100% 100% சான்ஸில் எதுவும் சொல்ல முடியாது. அந்த அன்சர்டனிட்டி இருக்கு இல்லையா, அதான் ரிஸ்க். இந்த ரிஸ்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ மோசமானது, அது எப்படிப்பட்டதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறார். நீங்கள் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் எதுக்கு பண்ணணும்? அஸ் அ ஹியூமன் நார்மலாக நம்ம எல்லாமே ரிஸ்க் அவர்ஸ், நமக்கு ரிஸ்க் எடுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட பணத்தை முதலீடு பண்ணுறீங்கன்னா ரியாலிட்டியாக அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் யூ கேன் ப்ரிடிக்ட் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத. ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியணும். முழுசாக நீங்கள் போடுற முதலீட்டில் உள்ள முழு ரிஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, யூஷுவல் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, ரிஸ்க் வர்சஸ் ரிட்டர்ன். ரிஸ்க் கம்மியாக இருந்தால் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும், ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்தால் ரிட்டர்ன் ஜாஸ்தியாகும். ஸோ ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது, அந்த ரிட்டர்ன் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு ஒர்த்தா. இது செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ரிஸ்க் எவ்வளோ, அந்த ரிஸ்க்குனால உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் ஒர்த்தாங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது, நீங்கள் எப்போவுமே உங்கள் மனசுக்கு யோசிக்க வேண்டியது, நீங்கள் இன்னைக்கு ரிஸ்க் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அதில் வந்து ஒரு ரிட்டர்ன் வருது, அப்போ அது ரிஸ்க்லெஸ் ஆகிடாது. ரிஸ்க்லேருந்து வர ரிட்டர்னுங்கிறது ரிட்டர்ன் மட்டும்தான். அதோட ரிஸ்க்குங்கிறது இட்ஸ் இன்ஹரண்ட். வேறு ஏதோ இன்னைக்கு உங்களுக்கு அது காமிக்கல, வேற ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கூட உங்களுக்கு அதை காமிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்றையும் புரிஞ்சுக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கியர்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் அது 100% ரிலையபிளாக ரிட்டர்ன் கொடுக்கும்னா அது ரிஸ்க் கிடையாது. ஸோ அந்த ரிட்டர்ன் எவ்வளோ, அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் எவ்வளோ ரிலேபிளாக திரும்ப வரும், இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்ன் எவ்வளோ ரிலேபிளாக திரும்ப வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க்காக இல்லையாங்கிறத சொல்ல முடியும். அதுபோக ரிட்டர்ன் வருதுங்கிறதுக்காக அதில் ரிஸ்க் இல்லைங்கிற அர்த்தமும் இல்லை. இந்த 3 பாயிண்ட் அவர் ஹைலைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் வர்சஸ் ரிட்டர்ன்ங்கிற கிராஃபை வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக ரிஸ்க் வர்சஸ் ரிட்டர்ன்ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கிராஃபில் காமிப்பாங்க. ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப்னா லோ ரிஸ்கில் லோ ரிட்டர்ன், ஹை ரிஸ்கில் ஹை ரிட்டர்ன் காமிப்பாங்க. அது இவென்ச்சுவலாக அந்த சிங்கிள் லைன் கிடையாது, அவர் வந்து இன்னொரு தனி சார்ட் பிளாட் பண்ணி காமிக்கிறாரு. ரிஸ்க் வர்சஸ் ரிட்டர்ன்ங்கிற லைன் வந்து ஆன் அன் ஆவரேஜ் அப்படி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ரியாலிட்டி என்னன்னா, அதில் ஒரு ரிட்டர்னில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைனல் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரலாம், அந்த ரிட்டர்ன் இவ்வளோ தூரத்துக்கு போகலாம், இல்லை ஒன்றுமே இல்லாமல் உங்கள் கேபிட்டலையும் எரோட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரிஸ்க் வர்சஸ் ரிட்டர்னுங்கிறது வந்து அந்த ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, அது டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு போய் உட்காரலாம். ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் இட். இது வந்து இந்த நார்மல் சிம்பிள் லைன் கிடையாது. நீங்கள் ரிஸ்க் வர்சஸ் ரிட்டர்ன் சொன்னால் இந்த லைனை தான், இந்த சார்ட்டை தான் பார்க்கணும். ஏன்னா ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ரிட்டர்னோட வோலட்டிலிட்டி, ரிட்டர்ன் வந்து கேபிட்டலே ஈட் அப் பண்ணுற அளவுக்கு கூட போயிடலாம். ஸோ அதுதான் அந்த ரிஸ்க்குங்கிற பேராமீட்டரில் நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்ததா, யூஸ்வலாக ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத யூஸ்வலாக எல்லாரும் எப்படி படிப்பாங்கன்னா, ஒரு அசட்டோட ப்ரைஸ் வாலட்டாலிட்டியில் தான் ரிஸ்க்னு படிப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அந்த ஷேர் ப்ரைஸ் முன்னப்பின்னா மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆத்தரை பொறுத்த வரைக்கும் அது ரிஸ்கே கிடையாது. நீங்கள் ஒரு வேல்யூ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த வேல்யூ ரியாலிட்டின்னா அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரிஸ்க் கிடையாது. உங்களோட ரிஸ்க் என்னன்னா அந்த வேல்யூவே எரடாகி போகிறது தான். அந்த வேல்யூவே எரடாகி போயிட்டு கம்ப்ளீட்டாக உங்களோட பணத்தை நீங்கள் லூஸ் பண்ணுறது தான் ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்ற ப்ரைஸ் வாலட்டாலிட்டி வந்து பெரிய ரிஸ்க் கிடையாது.
நீங்கள் 100 ரூபீஸ்க்கு வாங்குறீங்க, அது 50 ரூபீஸ் போகுது, திரும்ப 150 ஆகுது. இட்ஸ் ஓகே, அது வாலட்டிலிட்டி. ரியல் ரிஸ்க் என்னன்னா, நீங்கள் 100 ரூபீஸ்க்கு வாங்கும்போது அந்த கம்பெனியோட அசெட் வந்து 120 ரூபீஸ். பட் இவென்ச்சுவலி அந்த அசெட்டை கம்பெனி மிஸ்மேனேஜ் பண்ணி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னா கெட் நத்திங். ஸோ அந்த வேல்யூவே எரோட் ஆகிடுச்சுன்னா யுவர் ரிஸ்க் இஸ் நியூமரஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கோங்க. ரிஸ்கோட ரியாலிட்டி வந்து ப்ரைஸ் வாலட்டிலிட்டி கிடையாது, பாசிபிலிட்டி ஆஃப் லூசிங் மணி. இப்போ ரிஸ்க் வந்து 2 விதமாக அஃபெக்ட் ஆகலாம். ஒன்று உங்களே அஃபெக்ட் பண்ணிடலாம் நீங்கள் தப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் மாறிடலாம். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அதனால ரிஸ்க் என்ன இருக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல ரிஸ்க்னா என்ன அப்படிங்கிறத அவர் இன்னொரு 5 பாயிண்ட்ஸில் சொல்கிறாரு. ஃபெயிலிங் ஷார்ட் ஆஃப் கோல் அப்படின்னு ஒன்று. அதனால நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக இருக்கிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கோல் இருக்கும். ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் மேனேஜராக இருந்தாங்கன்னா அவர் வந்து 8% ரிட்டர்ன்ஸில் கொடுத்தே ஆகணும். அவர் வந்து கம்மியான ரிட்டர்ன் தர வேற ஒரு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அது பெரிய ரிஸ்க் அவருக்கு. இப்போ அண்டர் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து சில நேரம் என்ன பண்ணுவீங்க, இதான் நல்ல வேல்யூ ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நான் வேல்யூ ஸ்டாக் க்ரோ ஆகாது, வேற ஒரு ஸ்டாக் அங்கே க்ரோ ஆகிட்டு போகும். அதை பார்க்கும்போது மார்க்கெட்டை விட நீங்கள் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். ரியாலிட்டி அது இல்லை, பட் அந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸும் ரிஸ்க் தான். இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. தென் 2000 அந்த பீரியட்ல டெக் பபிள், ஐடி கம்பெனிஸோட ஷேர்ஸ்லாம் பயங்கரமாக பூம் ஆகுது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமான ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து வேரன் பஃபட்டோட ரிசல்ட் வந்து ரொம்ப மாடரேட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு டெக் பபிளில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஸோ யூமே அண்டர் பர்ஃபார்ம் பிகாஸ் யூ டிசைட் நாட் டு பார்ட்டிசிபேட் இன் சம் பபிள்ஸ். அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கேரியர் ரிஸ்க். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் வந்து அவர் வந்து இவ்வளோ ரிட்டர்ன் மினிமம், அதாவது மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் இவ்வளோனா அதுக்கு மேலே இவ்வளோ காமிச்சு ஆகணும், இல்லைன்னா ஹிஸ் கேரியர் இஸ் இன் ரிஸ்க். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜராக இருக்கும்போது கேபிட்டலை யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய ஸ்டாண்டர்டான என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதில் தான் போவாங்க. நான் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவ்வளோ ஈஸியாக போயிட மாட்டாங்க. அது ஒரு பாசிபிலிட்டி. அது நீங்கள் நான் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகாதப்போ உங்களோட ரிட்டர்னை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட பண தேவையை பொறுத்து நீங்கள் லிக்விடிட்டியை மேனேஜ் பண்ணணும். நீங்கள் ஒரு 3 மாதத்தில் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வச்சிருக்க பணத்தை கொண்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த வாலட்டிலிட்டியை மேனேஜ் பண்ண முடியாது. அந்த 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ரிட்டர்ன் தந்து அந்த பணமும் லிக்விடாக திரும்ப வர்றதுக்கு என்ன உண்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒன் சைடாக இந்த ரிஸ்க் எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட நீடு தேவையை பொறுத்து வேற வேற மாதிரி வந்து அமையலாம். ஸோ இது ஒன்று. நீங்கள் இதை பார்த்து அதுக்கப்புறம் இன்னொன்று வந்தீங்கன்னா, இந்த ரிஸ்க் எஸ்டிமேட் பண்ணுறது எப்படி? நார்மலாக ஒரு பணம் போடுறீங்கன்னா அது எவ்வளோ தூரம் பணம் வயரோட ஆகலாம், எவ்வளோ தூரம் லாபம் வரலாம் அப்படிங்கிறத வச்சு ஒரு எஸ்டிமேட் போடலாம். இது எஸ்டிமேட் தான், தப்பாக கூட ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஸ்டிமேட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து பெரிய ரிஸ்க்குன்னு தோன்றது வந்து இன்னொருத்தருக்கு ரிஸ்க் இல்லைன்னு தோணலாம். ஸோ அதனால ஒருத்தர் வந்து ஒரு அசெட் ரிஸ்க் எவாலுவேட் பண்ணதை வச்சு இன்னொருத்தர் எவாலுவேட் பண்ண இன்னொரு அசெட்டை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ரிஸ்க் எஸ்டிமேட்டை வந்து நீங்கள் எவ்வளோதான் ஃபார்முலாஸ் நம்பர்ஸும் போட்டு கொண்டாந்தாலும் அது பர்ஃபெக்டாலாம் இருக்காது. ரிஸ்க்கை வந்து 100% முழுமையாக எவாலுவேட் பண்ணுறதுங்கிறது ஹைலி, நான் என்ன சொல்றது, நாட் ஈஸி, பட் யூ ஹாவ் டு டூ த பெஸ்ட் பாசிபிள். ஓகேங்களா? ரிஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா ரியாலிட்டியா உங்களோட பணத்தை இழக்கிறதுங்கிறத ரிஸ்க். வாலட்டிலிட்டியை ரிஸ்கா எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டாரு. அது போக இன்னொன்று என்னன்னா, டூல்டு பை ரேண்டம்னஸ் அப்படிங்கிற புக் நசீம் நிக்கோலஸ் தலீப் அவர் எழுதின புக்கு இதில் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அதிலே ஒரு சில கோட்ஸ் எடுத்திருக்கிறாரு. அதில் என்ன கணக்கு வருதுன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரதுல நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 200 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த 200 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் 100% ரிஸ்க் எவாலுவேட் பண்ணி தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து என்ன சொல்றது, யூ குட் பி லக்கி ஃபுல், அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன 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 ஆகுதுன்னா, ஒருத்தன் வந்து 100 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறான், ரிஸ்க்கை ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணிட்டான். 99% ஆஃப் பாசிபிள் ரிஸ்க் எவாலுவேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டான். 1% மட்டும் விட்டுட்டான். ஆனால் அந்த 1% ஈவெண்ட் அங்கே நடந்துச்சுன்னா ஹீஸ் கோயிங் டு லூஸ். இன்னொருத்தன் முழுசாக ரிஸ்க் எவாலுவேட் பண்ணல, ஒரு 30% ரிஸ்க்கை பார்த்துருக்கான். ஓகே, அதெல்லாம் அது வரைக்கும் இருந்துட்டு போகுது. மீதி இருக்கிற 70% ரிஸ்க் என்னன்னு அவன் எவாலுவேட் பண்ணல. அவன் இன்வெஸ்ட் பண்ண 100 ரூபீஸ், அந்த 30% ரிஸ்க்கும் நடக்கலை, அவனுக்கு வந்து அது 200 ரூபீஸாக மாறிடுச்சுன்னா இட் டசன்ட் மீன் தட் ஹி நோ டு எவாலுவேட் த ரிஸ்க் 100%. இதில் ஒரு பெரிய ரேண்டம்னஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப ரிப்பீட்டபிளாகவும் பண்ண முடியாது.
பண்ணும்போது உங்களோட ரிஸ்க் ஒவ்வொரு தடையும் கிளியராக நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். ரிஸ்க்குங்கிறது என்னன்னா, நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை தாண்டி வேறு ஏதாவது நடக்கலாம். அதுதான் மேஜர் கன்சிடரேஷன் இதில். அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க்கை ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணும்போது ஒஸ்ட் கேஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒன்று யூஸ்வலாக நிறைய பேர் காமிப்பாங்க. அது என்ன ஒஸ்ட் கேஸ் ப்ரொஜெக்ஷன்? ஒஸ்ட் கேஸ் இவ்வளோ லாஸ் வரலாம்ப்பா, இல்லை இவ்வளோ பெனிஃபிட் வரும்னு. இதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து எப்போவுமே குதிரை பந்தயத்தில் போய் பெட்டு கட்டு வரான். அவருக்கு அந்த குதிரை பந்தயத்தில் எப்போவுமே தோற்று போயிட்டே இருக்கிற ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஒரு நாள் அவருக்கு ஒரு நியூஸ் வருது, இன்னைக்கு ஒரே ஒரு குதிரை தான் பந்தயத்தில் ஓடுது, அதில் கட்டினா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த குதிரையிலேயே அவர் கட்டுறாரு. அந்த ஒரு குதிரை தான் ஓடிச்சான். ஆனால் அந்த குதிரை அன்னைக்கு வந்து என்ன பண்ணுச்சு, ரேஸ் ரேஸ் கோர்ஸை தாண்டி தாவி ஆளுக்கு உட்காந்து இடத்துல ஓடி வேற எங்கேயும் வெளியே போயிடுச்சான். இது என்ன சொல்றீங்க? ஸோ ரிஸ்க் வந்து உங்களால் ஃபுல்லாக எவாலுவேட் பண்ண முடியாது. அந்த ஒர்ஸ்ட் கேஸ் ப்ரெடிக்ஷன் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுலாம் வந்து ஓகே, உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணால் நீங்கள் ஒரு எஸ்டிமேட் வச்சுக்கலாம். பட் அண்டர்ஸ்டாண்டிங் ரிஸ்க்குங்கிறத பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணிக்கிட்டாலும் உங்களால் ஃபுல்லாக பண்ண முடியுமா முடியாதாங்கிறதுல நீங்கள் அவர் வந்து அதை கிளியராக சொல்லலை. இந்த நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ரிஸ்க்குங்கிறத கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணணும். அதுதான் இந்த சாப்டரோட திங்க். ஹாப்பி இன்வெஸ்டிங்.